Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் டிடிஎஃப் வாசன் 2வது நாளாக கையெழுத்திட்டார். அப்போது தனக்காக அழுத ரசிகர்களுக்கு அவர் ஆறுதல் தெரிவித்தார். சாலை போக்குவரத்து விதிகளை மீறியதாக டிடிஎஃப் வாசன் மீது 7 பிரிவுகளின் கீழ் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கிய மதுரை மாவட்ட நீதிமன்றம் 10 நாட்களுக்கு அண்ணாநகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு செல்ல வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்தது. அதன்படி 2ஆம் நாளாக மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்களுடன் சென்று டிடிஎஃப் வாசன் கையெழுத்திட்டார். 3 நாட்களுக்குள் டிடிஎஃப் வாசனின் செல்போனை ஒப்படைக்க சம்மன் வழங்கிய நிலையில் அதனை ஏற்று வரும் 3ஆம் தேதி மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் செல்போனை ஒப்படைக்க உள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். பின்னர் வெளியே வந்த வாசன் தனக்காக அழுது வீடியோ வெளியிட்ட ரசிகர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அரசியல் பேச முயன்றபோது அவரது வழக்கறிஞர்கள் அவரை தடுத்து அழைத்துச் சென்றனர். இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக எங்களால் பேச முடியாத சூழ்நிலையினால் நாங்கள் விரைவில் பேசுகிறோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ட்விட்டரில் எங்களை பற்றி தப்பாக போட்டிருந்ததுனால தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ட்விட்டரில் எல்லாமே நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.